குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிஜி நாட்டின் உயரிய விருது செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட்டது. 2 நாள் பயணமாக தீவு நாடான பிஜிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். அந்நாட்டு தலைநகர் சுவாவில் அவருக்கு கம்பேனியன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் பிஜி என்ற விருது செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட்டது. இது அந்நாட்டின் உயரிய விருதாகும். இந்த விருதை குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு பிஜி அதிபர் கேடோ நிபேர் வழங்கினார். தனக்கு அளிக்கப்பட்ட இந்த கௌரவம் இந்தியா பிஜி இடையிலான வலுவான உறவின் பிரதிபலிப்பு என்று குடியரசுத் தலைவர் முர்மு தெரிவித்தார். பிஜி நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு உரையாற்றுகையில், இந்தியா மற்றும் பிஜி இடையே பரப்பளவில் பெரும் வித்தியாசம் உள்ளது. எனினும் துடிப்பான மக்களாட்சி உட்பட பல விஷயங்களில் இந்தியா பிஜி இடையே பொதுவான ஒற்றுமை நிலவுகிறது. 145 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து முதல் முறையாக பிஜிக்கு ஒப்பந்த கூலிகளாக வந்து தற்போது நல்ல நிலைமையில் உள்ளனர். பிஜி இந்தியர்களை அரவணைத்துக் கொண்டது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு கைமாறாக கடின உழைப்பால் தங்களின் புதிய தாயகத்தை கட்டமைப்பதில் அவர்கள் அளப்பரிய பங்களித்தனர் என்றார். பிஜியில் உள்ள இந்திய வம்சாவளியினர் இடையே குடியரசுத் தலைவர் முர்மு உரையாற்றும் போது 145 ஆண்டுகளுக்கு முன்பு பிஜிக்கு வந்த போதிலும் தங்களின் மொழி, மரபு, பண்பாடு, வாழ்க்கை முறை ஆகியவற்றை இந்திய வம்சாவளியினர் மறக்கவில்லை. இந்தியா பிஜி இடையிலான நட்புறவை வலுவாக்குவதில் இந்திய வம்சாவளியினர் பாலமாக உள்ளனர் என்றார். பிஜி பிரதமர் சிட்டிவேணி ரபுகாவை குடியரசுத் தலைவர் முர்மு சந்தித்து இந்தியா பிஜி இடையிலான வரலாற்று ரீதியான உறவையும் கூட்டுறவையும் வலுப்படுத்துவது குறித்து பேசியதாக கூறப்பட்டுள்ளது. பிஜி பயணத்தை தொடர்ந்து நியூசிலாந்து, தென்கிழக்கு ஆசிய நாடான டிமோர் லெஸ்டே ஆகிய 2 நாடுகளுக்கு முர்மு பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் பிஜி மற்றும் டிமோர் லெஸ்டேவுக்கு செல்வது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.